ஐபிஎம்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அஃபிஷியல் ஹைரிங் போயிட்டுருக்கு. ஸோ பெங்களூர் லொக்கேஷனுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரோலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ ஐபிஎம்ல சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணணும்னு யாராவது நினச்சி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி எம்என்சிஸில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐபிஎம்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் எந்த மாதிரி இருக்கும்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு டிசைனிங், இம்ப்ளிமெண்டிங், மெயின்டைனிங் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லா சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதே டைம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய ஃப்யூச்சரில் இனி வரக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சரி, எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு சாலிடான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், தென் இப்போ வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக போனால் நமக்கு சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் போதும், அப்படி கிடையாது. இல்லை, யூ ஹேவ் டு நோ டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் லைக் எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல், இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே டைம் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து மெயினாக ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கோட் பண்ணுறீங்க, அந்த கோடில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட கோட்லேருந்து வேறு ஏதாவது ஒரு பக் வந்தாலும் அதை நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ ஒரு டீமில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராகும் போது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே ஒரே லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க தமிழ் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு நோ தி காமன் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கணும். தென் உங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கொலாபரேட் வித் யோர் டெக் டீம். ஸோ யூ பீன் ஒர்க்கிங் இன் அ டெக் டீம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு கொலாபரேட்டிவ் மோடில் இருக்கணும். அந்த என்ன ப்ராஜெக்டில் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் மீன்ஸ், இப்போ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இருக்கணும். தென் யூ ஹேவ் டு நோ த ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு ரைட் அ clean and well organized code. Clean, well organized and efficient code. இப்போ நீங்கள் எழுதக்கூடிய கோட் மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி க்ளீன், வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. தென் ஃப்ரேம் ஒர்க்ஸுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கண்டக்ட் யூனிட் டெஸ்ட், டீபக்கிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது பக்ஸ் இருக்கான்னு நீங்கள் டீபக்கிங் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ யூனிட் டெஸ்ட் மூலமாக நீங்கள் அதெல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்டிஎஃப்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அந்த சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது, அது படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுவுமே சொல்லியிருக்காங்க. தென் பார்ட்டிசிபேட் இன் கோட் ரிவ்யூஸ் டு இம்ப்ரூவ் கோட் குவாலிட்டி. நீங்கள் வந்து இப்போ வந்து கோட் வந்து குவாலிட்டி கோட் வந்து ஒரு நார்மல் கோடாக இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான கோடாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி, அதரன்ஸ் டு கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும் நீங்கள் பண்ணக்கூடிய கோடுக்கு. தென் ஸ்டே அப்டேட்டட் ஆன் எமர்ஜிங் டெக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜிஸ் ட்ரெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிகேட் ப்ரோக்ரஸ், இஷ்யூ அண்ட் சஜஷன்ஸ் டு டெக் டீம் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டையும் உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டையும் உங்கள் டெக் டீம் கிட்டையும் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன்லேயே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட ப்ராஜெக்டை வந்து அந்த ஒரு டைம் லைனுக்குள்ளே, அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். அதே டைம் பட்ஜெட், அவங்க கொடுத்துருக்க பட்ஜெட்குள்ளே முடிக்கணும். பட்ஜெட்லேயும் அதிகமாக தாண்டி போகக்கூடாது. தென் ஜூனியர் டெவலப்பர், இப்போ உங்களோட டீமில் இப்போ நீங்கள் ஒரு சீனியராக இருக்கீங்க, உங்களுக்கு ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அவங்கள அசிஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதும் நீங்கள் பண்ணணும். தென் இதுக்கு பேச்சுலர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. அதே டைம் பேச்சுலர் டிகிரி எந்த மாதிரி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனா இந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சச்சஸ் ஜாவா, C++ ஆர் பைத்தன். இது மூணில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். தென் அதே டைம் வெப் டெவலப்மெண்ட்கான ஃப்ரேம் ஒர்க்ஸுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், Vue.js இது மூணில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா ஓகே தான். தென் அதே டைம் டேட்டா பேஸுமே சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா பேஸஸ் லைக் எஸ்கியூஎல், சின்டாக்ஸ், NoSQL டேட்டா பேஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் MongoDB, Postgres இந்த மாதிரி இருக்க டேட்டா பேஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. தென் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. ஸ்ட்ராங் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்.
இண்டிபெண்ட்டாகவும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டீமாகவும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறது பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸில் வெர்ஷன் கண்ட்ரோல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைக் கிட் அண்ட் கிடப் அந்த மாதிரி இருக்கிற வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக அபவுட் பிஸ்னஸ் யூனிட், தென் உங்கள் லைஃப் ஐபிஎம்ல எப்படி இருக்கும், அபவுட் ஐபிஎம் அந்த மாதிரி தான். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளை நான் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை. ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ ஐபிஎம் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்லுங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா ஃபியூச்சர் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டெக்வர்ஸ் ஆஃப் விஷுவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.